தீபா வந்து விஜய் டிவி கமிட் பண்ணியிருக்க, சன் டிவி கமிட் பண்ணியிருக்க, தீபா வந்து பர்சனல் ரீசனுக்காக ஏதாவது வந்து கிட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி நிறைய 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 வந்து கேள்விப்பட்டேன். ஜீ தமிழ்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற ஒரு சீரியல் தான் கார்த்திகை தீபம். இந்த சீரியலோட சீசன் 2 இப்போ லான்ச் ஆகியிருக்கு. இதுல சீசன் 1ல நடிச்ச கார்த்திக் ராஜே தான் நடிக்கிறாரு. ஆனா ஹீரோயினா ரேவதி அப்படிங்கிற கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி சதீஷ் நடிக்கிறாங்க. இந்த சீசன் 2ஓட கதை கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். சமீபத்துல தான் சீசன் 1ஓட கிளைமேக்ஸ் முடிஞ்சது. தீபா கேரக்டர் இறந்து போற மாதிரி சீரியலா முடிச்சிருந்தாங்க. தீபா இறந்து போற மாதிரி கிளைமேக்ஸ் முடிச்சது இந்த சீரியல் ஃபேன்ஸுக்குமே விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆடியன்ஸ் பலருமே ஏன் இப்படி தீபாவை கொன்னுட்டீங்க, எங்களுக்கு இப்ப சீரியல் பார்க்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றதையும் பார்க்க முடிஞ்சது. இது மட்டும் இல்லாம தீபா கேரக்டர்ல நடிச்ச ஆர்த்திகா அவங்களாதான் சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அவங்க பர்சனல் ரீசனுக்காக விலகிட்டாங்க அப்படின்னும் பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. மேலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொமான்ஸ் சீன்ஸ்ல நடிக்க மாட்டேன்னு ஆர்த்திகா சொல்லிட்டாங்க. அதனாலதான் சேனல் இவங்களை சீரியல்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு பல காரணங்கள் சோசியல் மீடியால சொல்லப்பட்டு வருது. மேலும் இவங்க விஜய் டிவி மற்றும் சன் டிவி சீரியல்ல கமிட் ஆயிட்டாங்க, அதனாலதான் சீரியல் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில ஆர்த்திகாவே உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தீபா இறந்து போற மாதிரி தான் ட்ராக் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் தீபா கேரக்டருக்கு பதிலா கீதா கேரக்டர் சாகுற மாதிரி கொண்டு போலாம்னு சொன்னேன். டீமும் சேனல் கிட்ட பேசி பாக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா எந்த மாற்றமும் பண்ணல. நம்மளும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற முறையில சொல்றத நடிக்கிறது தான் நம்மளோட வேலை. அதனால நடிச்சிட்டேன். ஆனா அந்த சீன்ல நடிக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதுல ஒரு சாங் வேற பண்ணிருந்தாங்க. அந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். சோகத்துல நான் தூங்கவே இல்லைன்னு என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியும். தீபா கேரக்டர் முடிய போகுதுன்னு சொல்லும்போது கூட பெருசா ஃபீல் பண்ணல. ஆனா அந்த கிளைமேக்ஸ் சீன் எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அந்த டீம் ரொம்பவே எனக்கு செட் ஆச்சு, வருத்தமா இருக்கு அப்படின்னு ஆர்த்திகா சொல்லியிருக்காங்க. மேலும் சிலர் நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, விஜய் டிவி மற்றும் சன் டிவில சீரியல் கமிட் ஆயிட்டேன், அதனாலதான் போயிட்டேன் அப்படின்னு பல காரணங்களை சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே உண்மை இல்ல. நான் பிரெக்னெண்டா இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன். நான் எந்த ஒரு புது சீரியல்லையும் இப்போதைக்கு கமிட் ஆகல. சிலர் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்றீங்க, அப்படி வர நியூஸ் எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் நான் புது சீரியல் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன். ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு இல்ல, நான் நல்லாவே இருக்கேன், இப்படி எல்லாம் ரூமர்ஸா பரப்பாதீங்க. நான் ரொமான்டிக் சீன்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லவே தான் சேனல் தூக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. கல்யாணம் ஆகும் போதே நான் ஒரு ஆக்ட்ரஸ்னு தெரிஞ்சுதான் என்னோட ஹஸ்பண்ட் என்ன கல்யாணம் பண்ணாங்க. சோ அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, இதெல்லாம் உண்மை இல்ல, நம்பாதீங்க அப்படின்னு ஆர்த்திகா சொல்லியிருக்காங்க. மேலும் கார்த்திகை தீபம் சீரியல்ல மறுபடியும் நீங்க நடிப்பீங்களா, வருவீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. தீபா இறந்துட்டாங்க, இனிமேல் வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி கார்த்திகை தீபம் சீசன் 2க்கு வாழ்த்துக்கள். 1000-1500 எபிசோட்ஸ்னு வெற்றிகரமா போகட்டும். சீக்கிரமே நான் புது ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஆர்த்திகா ரொம்ப எமோஷனலா கார்த்திகை தீபம் சீரியலை பத்தி பேசியிருக்காங்க. இந்த சீசன் 2க்கும் மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. அப்கமிங் எபிசோட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்திக் மற்றும் தீபா பேரை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.